அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆதார் கார்டுக்கு புது ரூல்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் யூஎஸை விட இந்தியாவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி 10 4G பற்றி தான் இவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் 5G வேரியண்ட்டும் லான்ச் ஆகலாம் தெரியுது. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 978 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஃபைனலாக கொண்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் வாட்ஸ்அப் குரூப் நோட்டிஃபிகேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர். இப்போ நிறைய யூசர்ஸ்க்கு இது ரோல் அவுட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ வந்து குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மியூட்டில் இருக்கும், நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். பட் இதையும் வந்து இவங்க ப்ராப்பராக கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 256 மெம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய குரூப் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருக்கும், நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அதே 256 மெம்பர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும், நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். ஸோ இது குரூப் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்கலாம், பட் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகுது. இந்தியன் கவர்மெண்ட் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆதார் கார்டுக்கு புது ரூல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், அதாவது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை லேட்டஸ்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷனோ அதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் இல்லை, அதாவது நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வேறு ஊருக்கு போவீங்க அப்படிங்கும்போது அட்ரஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக அட்ரஸ் என்ன இருக்கீங்களோ அதில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர இமெயில் ஐடி மாறி இருக்குது, இல்லை ஃபோன் நம்பர் மாறி இருக்குது, அதையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை, எனக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் தான், அதே ஃபோன் நம்பர் தான், மெயில் ஐடி எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னு இருந்தாலுமே வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே ரீவெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா பாஸ்போர்ட், இதை வச்சு உங்களுடைய அட்ரஸை வந்து ரீவெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே உங்களது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அட்ரஸ்னால் அந்த லேட்டஸ்ட் அட்ரஸ்க்கு அப்டேட் பண்ணணும். மறுபடியும் ட்விட்டர் ஆப் தான். ட்விட்டர் ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8 பே பண்ணுற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி யூஎஸில் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலையும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் ரிவீல் ஆயிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸை விட அதிகமாக நம்ம மாதம் பே பண்ணுற மாதிரி வருது. இங்கே $719 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் $719 பே பண்ணுறவங்களுக்கு தான் ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது கூடவே வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும், ஆட்ஸ் கம்மியாக இருக்கும், சில கன்செஷன்லாம் இருக்குது. பட் யூஎஸை விட இந்தியாவில் அதிகமாக இவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, ட்விட்டரில் வந்து இப்போது கிரே வெரிஃபிகேஷன் பேட்சும் நிறைய பேருக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கிரே வெரிஃபிகேஷன் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர், விஐபி, அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி, இன்னும் சொல்லப்போனால் ஹை ப்ரொஃபைல் அக்கௌண்ட்ஸ் மட்டும், பிக் பிராண்ட் அமேசான் அப்படிலாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு கிரே வெரிஃபிகேஷன் டிக் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து ஒரிஜினல் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி, மற்ற எல்லாமே வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வர்ற மாதிரி வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப், அதாவது S23 சீரீஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆகும். லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நிறைய ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆகிட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுடைய கேமரா ஸ்பெக் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 200 மெகா பிக்சலோட வந்து அல்ட்ரா லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து இங்கே இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கேமரா இமேஜை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது 200 மெகா பிக்சல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 50 மெகா பிக்சலில் டிஃபால்ட்டாக வந்து இமேஜஸ் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஐஎஸ்எல் HPX, அதாவது 200 மெகா பிக்சல் சென்சார் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இங்கே டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டீப் ட்ரென்ச் ஐசோலேஷன், அதுக்கப்புறம் டெட்ரா 2 பிக்சல் டெக்னாலஜி, இதை யூஸ் பண்ணி தான் இந்த 200 மெகா பிக்சல் வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இன்னைக்கு டீல் ஆஃப் த டே ஜெப்ரானிக்ஸ் உடைய யோகா 4 வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் தான். இது நார்மல் இயர்ஃபோன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக் டிசைன் இருக்கும். பட் இது லான்ச் பண்ணும்போதே வந்து 1500 அப்படி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் எப்போவுமே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1000 இல்லைனா $999
$799 $799 இந்த ப்ரைஸில் இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு குரோமாவில் $599 டீல் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட அவைலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து நல்ல குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். விவோடைய லேட்டஸ்ட் இமேஜ் சிப், அதாவது V2 சிப் வந்து இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 இந்த சிப்போட இன்டெகிரேட் பண்ணி எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இமேஜஸ் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சாம்பிள்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஏஐ டெக்னாலஜி தான். ISP லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி விவோ V1+ விட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 புது விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒன்று வந்து உங்களுக்கு அல்ட்ரா கிளியர் இமேஜ் குவாலிட்டி, அதாவது உங்களுக்கு அல்ட்ரா ஜூமில் ஏஐ சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. யூஷுவல் ஏஐ சப்போர்ட்டை விட ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு DLA விவோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது டீப் லேர்னிங் ஆக்சலரேட்டர். அதோட வந்து லோ லேட்டன்சி, ரொம்பவே குவிக்காக உங்களுக்கு இமேஜஸ் கிளிக் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே இருந்ததில் விட இவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்காதா இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. Realme 10 சீரீஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதில் வந்து Realme 10, 10 Pro, Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதில் 10 வந்து 4G வேரியன்ட் தான் முதல்ல ரிவீல் பண்ணி இந்தோனேஷியாலையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4G வந்து மீடியாடெக் ஹீலியோ G99 அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு 5G வேரியண்ட்டும் வரலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இந்த சிப்பில் தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது அண்டர் 10,000 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி அவுட்லுக் டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லுக் டிசைன் வந்து ஒரு கிளாசி ஒயிட் ஃபினிஷோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. பேக் பேனல் அப்படியே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஹுவாவி சீரீஸுடைய பேக் பேனல் மாதிரி தெரியுது. ஸோ ஒரு கிளிட்டரி ஒயிட் ஃபினிஷில் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் ப்ரோ சீரீஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் இந்தியாவில் வெறும் ப்ரோ மட்டும் வருதா இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெட்மி நோட் 12 சீரீஸ் ஏற்கனவே வந்து சைனாவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 இந்த புது சிப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்பில் லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் Realme 10 Pro ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கு முன்னாடியே சைலண்ட்டாக இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Infinix Zero 5G. என்ன Infinix Zero 5G அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இது வந்து ஒரு புது பேர். Infinix Zero 5G 2023 அப்படின்னு இந்தியாவில் சைலண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் நல்லாயிருக்கு. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 கூடவே IPS LCD பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் இவங்க ரிவீல் பண்ணலை. பட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபினிக்ஸ் தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இந்தியாவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 லான்ச் ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஷெட்யூல் போஸ்ட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரகு. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.